ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்றுவதற்காக ஆண்டவர் பேசி கொண்டே இருக்கிறார். இந்த காலை வேளையில் 2 கொரிந்தியரில் 11வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமா? ஆகிலும் சர்ப்பமானது, நல்லா கவனிக்கணும், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யோவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்றாருங்க, நான் பயப்படுறேன், உங்களை குறித்து எனக்கு பயமா இருக்குது. உங்களுக்காக நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கற்புள்ள கன்னிகையாக நிறுத்தி ஆண்டவருக்கு முன்னால் உங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன், வாஞ்சிக்கிறேன். ஆனால் நான் இல்லாத நேரத்தில் வேற ஏவாளை வஞ்சித்த வலுசர்மன் தந்திரமாக உள்ள நுழைஞ்சி உங்களை ஆண்டவர் விட்டு தூரம் விலக்கி விடுமோ, ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவீங்களோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா. எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை. எங்கேயுமே இந்த வார்த்தையை நம்ம பார்க்கவே முடியாது. நான் பயந்து இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஆத்மா மேலே எவ்வளோ ஒரு பாரம் பார்த்தீங்களா? அது கெட்டு போகக்கூடாது, அது விழுந்து போகக்கூடாது, மறுபடியும் பின்மாற்றம் ஆயிடக்கூடாது, பிசாசின் பிடியில் மாட்டக்கூடாது. அதுக்காக பவுல் சொல்றார், நான் பயந்து இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்களாமா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நிறைய பேர் என்ன சொல்றோம், ஊழியக்காரர் பவுல் இப்ப சொன்னாரு, நான் பயந்திருக்கேன். ஐயா நீங்க பயப்படாதீங்க, நான் ஒன்றும் விழமாட்டேன், நான் கரெக்டா இருப்பேன். ஐயா நிறைய சபையில பேசுவாங்க, ஐயா நான் கரெக்டாக இருப்பேன். நிறைய அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ நிற்கிற ரைட்டு, ஆனால் அநேகர் உன்னை கீழே தள்ளுவதற்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க. நீ ஆண்டவர் விட்டு விலைக்கு போவதற்கு அநேக காரியம். ஆனால் நீ நல்ல ஜபத்தில் இருக்கிற, விசுவாசத்தில் இருக்கிற, வேதத்தை வாசிக்கிற, உபாசிக்கிற, ஆண்டவரோடு கூட நடக்கிற, அதனால டைரக்டா உங்ககிட்ட வந்து மோத முடியாம பிசாசு வேற ஏதோ ஒரு தந்திரமான சூழ்ச்சி பண்றான். அவன் ஒரு தந்திரமான சூழ்ச்சி பண்ணுவான், அவன் தந்திரவாளி. பிசாசு ஒரு தந்திரமானவன். அதுக்குதான் யோசுவா புத்தகத்துல 9:4 வாசிக்கலாமா? ஒரு தந்திரமான யோசனை பண்ணி பாருங்க, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இருட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. அப்ப பாத்தீங்கன்னா தந்திரமான யோசனை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, யோசுவா கிட்ட டைரக்டா மோத முடியல. ஏன்னு கேட்டேன்னா எல்லாத்திலும் அவன் ஜெயிச்சுட்டு வரான், எல்லாத்திலும் வெற்றி பெறான். அதனால அவனுக்கு விரோதமாய் அவங்ககிட்ட டைரக்டா அவங்ககிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல. அதனால உங்ககிட்ட பிசாசு டைரக்டா வந்து மோத முடியல, உங்களை ஜெயிக்க முடியல. ஏன்னா நீ எப்ப பாரு ஜபத்தில் இருக்கிற, எப்ப பாரு விசுவாசத்தோடு கூட இருக்கிற, வேதத்தை வாசிக்கிற, உபாசிக்கிற. அதுக்கு தான் சொன்னேன், நீ அந்த இடத்துல நீ நல்லா உறுதியா இருக்கிற. அப்போ உங்ககிட்ட வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதனால வேற ஒரு வழியில் வருவான், வேற ஒரு வழியில தந்திரமா வருவான். அவன் என்ன பண்ணா, அவன் உனக்கு விரோதமா ஒரு தந்திரமான ஆலோசனை பண்றான். 14ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்க. ஏதாகிலும் உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எதையாவது செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். நான் எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு பிரேயர் போனால் கூட தேவ சமூகத்தில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே போகட்டுமா, உடனே போக மாட்டேன். சிலர் என்ன 2 வருஷமாக கூப்பிடுவாங்க, 1 வருஷமாக கூப்பிடுவாங்க சில ஊழியங்களுக்கு.
ஏன்னு கேட்டேன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிப்பாடு தரிசனங்களை கொடுக்கணும். அதனால கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் தந்திரமா வந்தவங்க கிட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா இங்க வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதுக்கு தான் பவுல் பயந்தாரு, வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டு, நீ நல்லா தான் இருக்கிற, இப்போ நல்லா தான் ஜெபம் பண்ற, நீ நல்ல விசுவாசத்தில் தான் இருக்கிற, ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக தான் நிற்கிற. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, எப்படியாவது அவன் தந்திரமா உள்ள நுழைஞ்சி ஏவால வஞ்சித்ததை போல நீ ஆண்டவர் விட்டு வெளியே போயிடுவியோன்னு பயப்படும். அதுக்கு தான் சொன்ன எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வேற வழியில் வருவான், உங்கள்கிட்ட டைரெக்டாக வர முடியாது, வேற யார் மூலியமா வருவான், உனக்கு அறிமுகமான மூலியமா வருவான், இல்லை உன் குடும்பத்தார் மூலியமா வருவான். ரோமர் 12:11 வாசிக்கலாமா? அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவிலே அனலா இருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைய கொஞ்சம் கூட என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா, நம்மளை எப்படியாகல கீழே தள்ளணும். அவனுடைய டார்கெட்டே அப்படிதான். உன் விசுவாசத்துக்கு எடுக்கணும், நீ ஆண்டவர் கூட நடக்கிறத தடுக்கணும், நீ கீழே விழுந்துடணும், ஆண்டவர் விட்டு தூரம் போயிடணும், ஆண்டவர் நாம தூஷிக்கப்படணும். அதனால தான் அவன் தந்திரமான சூழ்ச்சிகளை பண்ணுவான். அதுக்கு தான் பவுல் சொன்னார், நான் பயந்து இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும் வரையில இந்த பூமியில் நம்மளை ரொம்ப ரொம்ப பாதுகாத்துக்கொள்ளணும். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேத வார்த்தையை நீங்கள் அங்கே கேட்டாங்க, ஆண்டவர் பிள்ளைகளை பதில் கொடுப்பார். நம்ம கேட்கலன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிடுவான். இடம் கொடுக்காதீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே அப்பா காலையில் இன்னும் எங்களுக்கு ஆண்டவரை தெளிவைத்தாங்க. ஆண்டவரை இன்னும் நாங்கள் ஆண்டவரை பகுத்தறிய கிருபைத்தாங்க. அந்த ஆவி எங்களுக்கு பகுத்தறியக்கூடிய ஆவித்தாங்கப்பா. அதனால தந்திரமாக பிசாசு உள்ள நுழையும் போது அதை நாங்கள் ஆண்டவரை இனம் கண்டு பிடிக்கணும். அதை செய்கிற காரியங்களை சூழ்ச்சிகளை நாங்கள் அறியணும், எங்களை காத்து கொள்ளணும். எங்கள் பரிசுத்தத்தில் இன்னும் நாங்கள் ஆண்டவரை வளரணும். ஆண்டவர் உங்கள் சித்தத்தை செய்வதற்காக, உம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவர். ஆமென்.